ஒரு கதை சொல்லவா? 1900s டைமில் பெரிய பெரிய பணக்காரங்க, பிஸ்னஸ் பீப்புள், வெளி கண்ட்ரியில் போய் வேலை செய்கிறவங்கன்னு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு இந்த அட்லாண்டிக் ஓஷன் லைனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் பேசஞ்சர் ட்ரேடுக்காக அப்போது ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கு நடுவில் ஒரு பெரிய காம்படிஷன் போயிட்டு இருந்தது. பிரிட்டிஷ் அண்ட் ஜெர்மன் ஷிப்பிங் கம்பெனிஸ் இதில் யார் டாமினேட்டிங்னு பார்த்துடலாம் அப்படின்னு போட்டி போட்டுட்டு பெரிய கப்பல்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்போ இந்த ஷிப்பிங் கம்பெனி பயங்கர பணம் புரள்ற ஒரு பிஸ்னஸாக இருந்துட்டு இருந்தது. அப்படி ஒயிட் ஸ்டார் லைனால உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபேமஸான டைட்டானிக் கப்பல். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏப்ரல் 14, 1912 அன்னைக்கு அட்லாண்டிக் ஓஷனில் டைட்டானிக் கப்பல் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும் பொழுது ஆப்போசிட்ல வந்த நிறைய கப்பல் கிட்ட இருந்து வார்னிங் மெசேஜ் வந்திருக்குது. நீங்க போற வழியில பெரிய பெரிய ஐஸ்பர்க்ஸ் இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்கன்னு. ஆனா டைட்டானிக் கப்பல் இந்த எல்லா வார்னிங்ஸையும் இக்னோர் பண்ணிட்டு ஸ்பீட் லெவலை கொஞ்சம் கூட குறைக்காம ஃபுல் ஸ்பீட்ல டிராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் நைட் 11:40க்கு தான் தூரத்தில் ஏதோ பெருசாக மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. அப்போதான் தெரிஞ்சது அது ஒரு ஐஸ்பர்க்னு. கப்பலோடைய ஸ்பீடை ஃபுல்லாக கம்மி பண்ணி கப்பலை டேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் லைட்டாக அந்த ஐஸ்பர்க் மேலே ஒராசிட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு தி அன்சிங்கபிளுடைய கதை. 11:40க்கு ஆரம்பிச்சு கரெக்டாக 2:20 AM அப்போ மொத்தமாக தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடுச்சு. இப்படி 100 வருஷங்களுக்கு முன்னாடி அட்லாண்டிக் ஓஷன்ல ஃபுல்லா மூழ்கி போய் டேமேஜ் ஆகி இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டாரிக் டைட்டானிக் கப்பலை பார்க்கணுன்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கு. இப்படி ஆர்வமா இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா இந்த டைட்டனுடைய ரெக்கை கூட்டிட்டு போய் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சப்மர்சிபிளை ரெடி பண்றாரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆண்டர்பிரனர். அண்ட் ஃபைனலி அந்த சப்மர்சிபிளை ரெடி பண்ணி 5 பேர் இன்க்ளூடிங் த ஓனர் டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்காக கிளம்புது. டைட்டானிக்கை விட ஒரு பெரிய ட்ராஜடியா இந்த ஓஷன் கேட் டைட்டன் மாறும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நான் ஷைலு, ஆரம்பிக்கலாமா? டைட்டானிக் கப்பல் சர்வேயா இருந்தா கூட இந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா தன்னுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாம பாதி வழியிலேயே நடுக்கடல்ல மூழ்கி போனதுனாலேயே இப்போ வரைக்கும் டைட்டானிக் கப்பல் பயங்கர ஃபேமஸா இருந்துட்டு இருக்கு. என்னதான் இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கி 100 வருஷங்களுக்கு மேல ஆனாலும் இன்னும் மக்களுக்கு ஆர்வம் குறையாம ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய இந்த ரெக் ஆஃப் டைட்டானிக்கை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு சில முக்கிய காரணங்கள் என்னன்னா 1912 டைம்ல இந்த அட்லாண்டிக் ஓஷன் லைனை யூஸ் பண்றதுக்காக நிறைய கம்பெனிஸ் போட்டி போட்டுக்கிட்டு பெரிய பெரிய கப்பல்களை தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பேசஞ்சர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட தி மோஸ்ட் லக்ஸூரியஸ் ஷிப் அப்படிங்கிற டைட்டில் டைட்டானிக்கு தான் வந்துச்சு. அதனாலேயே டைட்டானிக் கப்பலுக்கு அதிகபட்சமான வரவேற்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம தண்ணியில இறங்குறதுக்கு முன்னாடியே டைட்டானிக்கு தி அன்சிங்கபிள் அப்படின்ற பேரையும் வச்சாங்க. ரெண்டாவது, இந்த டைட்டானிக் கப்பல்ல டிராவல் பண்ண 1500+ பேசஞ்சர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் கேப்டன் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கடல் பயணங்கள்லயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டிசாஸ்டர்னா அது இந்த டைட்டானிக் கப்பலுக்கு நடந்ததுதான். மூணாவது ரொம்ப முக்கியமான ரீசன் 3800 மீட்டர்ஸ், அதாவது 12500 அடி ஆழத்துல அட்லாண்டிக் ஓஷன்ல டைட்டானிக் கப்பல் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த ஆழ்கடல்ல தண்ணி ரொம்பவே கோல்டா, என்விரான்மெண்ட் ரொம்பவே டார்க்கா இருக்கிறதுனால டைட்டானிக் கப்பல்ல இருக்கக்கூடிய சில பொருட்கள் இப்போ வரைக்குமே எந்த ஒரு டேமேஜும் ஆகாம அப்படியே சேஃபா இருக்கு. ஸோ 1900s டைம்ல மக்கள் எப்படி எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய ரிசர்ச்சர்ஸ்க்கு இருக்கு. இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான ரீசன் இந்த ஆழ்கடல்லையும் சில பாக்டீரியாஸ் இருக்கு which eats metal. நெக்ஸ்ட் ஒரு 30 to 50 இயர்ஸ்க்குள்ள இந்த பாக்டீரியா டைட்டானிக் கப்பலை கொஞ்சம் கொஞ்சமா திங்க ஆரம்பிச்சிடும். மூழ்கி போனதுலேயே பெரிய கப்பலா 100 வருஷங்களுக்கு மேல கடலுக்கடியில இருக்கக்கூடிய இந்த டைட்டானிக் கப்பல் இந்த பாக்டீரியானால 30ல இருந்து 50 வருஷத்துக்குள்ள இருந்த இடமே தெரியாம காணாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாக்டீரியாவோட சேர்ந்து சால்ட் வாட்டர் கொரோஷன், ஓஷன் பிரஷர், டீப் சி கரண்ட்னு இந்த டைட்டானிக் கப்பல் சில வருஷங்களுக்குள்ள இருந்த இடமே இல்லாம காணாம போயிடும். இந்த ரீசன்னாலே ஒரு சில ஆர்வலர்கள் இந்த டைட்டானிக் கப்பல் ஆழ்கடல்ல இருக்கும் பொழுதே போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்றதுக்கான நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க.
அப்படி ஏர்லி 2000ல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆண்டர்பிரனரான ஸ்டாக்டன் ரஷ் அப்படிங்கிறவர் இந்த டீப் சீயை எக்ஸ்ப்ளோர் பண்றதுல ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்கிறாரு. வெறும் சயின்டிஸ்டும் கவர்மெண்ட்டும் மட்டும்தான் எப்பவுமே இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாம் ஈடுபண்ணுமா, இந்த டைட்டானிக்கோட ரெக்க பார்க்கணும்னு ஆசைப்படுற மக்கள் இதை பார்க்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி பல நாள் அவரு யோசிச்சிருக்கிறாரு. அதோட விளைவா 2009ல ஓஷன் கேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு இந்த போல்டு மிஷனுக்காக, அதாவது டீப் சீயை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஆழ்கடல்ல பயணம் பண்றது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது, அதே சமயத்துல பயங்கர டேஞ்சரஸான ஒரு விஷயம். அதனாலேயே இது ஒரு எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவரு மேற்கொள்றாரு. இந்த அளவுக்கு இந்த ஆழ்கடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்னன்னா, எல்லாருமே ஸ்பேஸ்ல தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. ஸ்பேஸுக்கு டிராவல் பண்றாங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ணி அதுல வருஷக்கணக்கில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாங்க, சேட்டலைட்ஸ் பில்ட் பண்றாங்க. இதுல மட்டும்தான் ஆர்வமா இருக்காங்களே தவிர நம்ம பூமியிலேயே ஸ்பேஸை விட ரொம்ப அழகான ஒரு இடம் இருக்கு, ஆனா நிறைய பேர் இதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. ஸ்பேஸுக்கு போற மாதிரியே ஆழ்கடல்ல டிராவல் பண்றதும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினாலதான் இந்த மனுஷன் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன பண்றது, இந்த அளவுக்கு அது ஒரு ட்ராஜடியா மாறும்னு அவருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏன் எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படி அவருக்கு என்ன ஆச்சு? அதை ஏன் கேட்குற? இந்த டைட்டானிக்கோட ரெக்க பார்க்க போறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த ஆழ்கடலுடைய ப்ரெஷருக்கு டிராவல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்பெஷலைஸ்டு சப்மர்சிபிள்ஸ் ரொம்ப கம்மி அளவில் தான் இருக்கு. சரி, இந்த சப்மரினுக்கும் சப்மர்சிபிளுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு நல்ல கேள்வி. நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும், ரொம்பவே செல்ஃப் சஃபிஷியன்டான ஒரு வெசல். தன்னுடைய ஓன் பவர்லயே போர்ட்டை விட்டு கிளம்பி திரும்பி அதுவே ரிட்டர்ன் ஆயிடும். ஆனா சப்மர்சிபிள் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன சைஸ் கிராஃப்ட் மாதிரி. இதுல பவர் ரிசர்வ் ரொம்பவே கம்மியா இருக்கும் அண்ட் தன்னுடைய ஓன் பவர்ல இது செயல்படாது. சர்ஃபேஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஷிப் இதை லான்ச் பண்ணி ரெக்கவர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு தேவைப்படும். ஸோ பேசிக்கா இது ஒரு சின்ன வெஹிக்கல் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஆழ்கடல்ல போய் டைட்டானிக் கப்பலுடைய ரெக்க காமிச்சிட்டு மறுபடியும் மக்களை சேஃபா மேல கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் 2009ல இந்த ப்ராஜெக்டை தொடங்குறாரு ரஷ். இந்த ஓஷன் கேட்டோடைய டைட்டன் சப்மர்சிபிளை ரெடி பண்றதுக்காக ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ணக்கூடிய டைட்டானியம் அண்ட் மெட்டல் இல்லாம கார்பன் ஃபைபரை டைட்டானியமோட மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன்ல இந்த சப்மர்சிபிளோடைய மேல் கூட ரெடி பண்றாங்க. இந்த சப்மர்சிபிள் கொஞ்சம் லைட் வெயிட்டாவும் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது ரொம்ப அஃபோர்டபிளான ரேட்லயும் கிடைச்சது. இப்படி பல வருஷங்களா ஒர்க் பண்ணி ஃபைனலி 2021ல ஓஷன் கேட்டோடைய டைட்டன் சப்மர்சிபிள் பக்காவா ரெடி ஆயிடுச்சு டு எக்ஸ்ப்ளோர் தி டீப் சீ. சில வெல்தி எக்ஸ்ப்ளோரர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், அட்வென்ச்சர் சீக்கர்ஸ் சொல்லி கிட்டத்தட்ட $2,50,000 கொடுத்து இந்த சப்மர்சிபிள்ல அவங்களோட சீட்டை புக் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஆழ்கடல்ல 100 வருஷங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த டைட்டானிக்கோடைய ரெக்க பார்க்கிறதுக்காக. இதுல எங்க தப்பா போயிருக்குன்னா, சில இன்ஜினியர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் டைட்டன் சப்மர்சிபிளை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த கார்பன் ஃபைபர் ஆழ்கடலுடைய பிரஷரை தாங்குற அளவுக்கு வடிவமைக்கப்படல அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி சப்மர்சிபிளோடைய மேல் கூடு, அதாவது ஹல், ரொம்பவே ஸ்ட்ராங்கான முறையில தான் வடிவமைக்கப்படணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஆழ்கடலுடைய பிரஷரை அது தாங்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த சப்மர்சிபிளை ரஷ் பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த ஓஷன் கேட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண சில எம்ப்ளாயீஸ் அண்ட் லீட் இன்ஜினியருமே அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த கார்பன் ஃபைபருக்கு கண்டிப்பா ஆழ்கடலுடைய பிரஷரை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இதை டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்பொழுதே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா டெஸ்டிங் பண்ணி பார்க்கறத விட பல மடங்கு ஆழ்கடல்ல பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். இவ்வளோ வார்னிங்ஸ் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் கிட்ட இருந்து வந்தோம். அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு ஃபைனலி ஜூன் 18, 2023 அன்னைக்கு ஓஷன் கேட் டைட்டன் 5 பேசஞ்சர்ஸோட ரெக் ஆஃப் டைட்டானிக்கை பார்க்கறதுக்கு கிளம்பிடுச்சு. ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சேஃபா ஆழ்கடலுக்கு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்ச டைட்டன் எக்ஸாக்டா 1 hour and 45 minutesல சிக்னல் மொத்தமும் கட் ஆயிடுச்சு. ஆழ்கடல்ல இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் ஜாஸ்தியாக
உள்ள இருந்து வெடிச்சிருச்சு டைட்டன் சப்மர்சிபிள். சிக்னல் கட்டான கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கறத உணர்ந்தவங்க இம்மீடியட்டா டைட்டன் சப்மர்சிபிளை சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் 2-3 நாள் கழிச்சு டைட்டானிக் கப்பல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஓஷன் கேட் டைட்டனுடைய சப்மர்சிபிளை கண்டுபிடிச்சிருக்காங்க. 21st செஞ்சுரியிலேயே நடந்த ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மேரிடைம் ட்ராஜடி இது அப்படின்னு கூட சொல்லலாம். 100 வருஷங்களுக்கு மேல ஆழ்கடல்ல மூழ்கி போய் இருக்கக்கூடிய இந்த டைட்டானிக் கப்பலை பார்க்க போறதுக்கு கொடுக்கப்பட்ட விலை 5 உயிர். 1912ல டைட்டானிக் கப்பல் மூழ்கி போனதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். அட்லாண்டிக் ஓஷன்ல ஹை ஸ்பீட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும் பொழுது டைட்டானிக் கப்பலுக்கு ஆப்போசிட்ல வரக்கூடிய நிறைய கப்பல் கிட்ட இருந்து வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு. போற வழியில நிறைய பெரிய பெரிய ஐஸ்பர்க்ஸ்லாம் இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைட்டானிக் கப்பல் இந்த வார்னிங் மெசேஜ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிருக்கு. அதோட விளைவா ஒரு ஐஸ்பர்க் மேல மோதி மொத்தமா ஆழ்கடலுக்குள்ள போயிடுச்சு. நேச்சரை விட ஹியூமன்ஸோடைய பவர் தான் ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த டைட்டானிக் கப்பலுக்கு தி அன்சிங்கபிள் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா தன்னுடைய முதல் பயணத்திலே டைட்டானிக் கப்பல் 2 துண்டா உடைஞ்சு கடலுக்கடியில போயிடுச்சு. இந்த ஒரு ரீசனால 1500க்கு மேற்பட்ட மக்களுடைய உயிர் போயிடுச்சு. இந்த ஓஷன் கேட் டைட்டன்ல நடந்ததும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான். எக்ஸ்பர்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் சொல்லிட்டு எவ்வளவோ பேர் வார்னிங் கொடுத்தோம், ரஷ் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணாரு. அதோட விளைவா 5 உயிர் போயிடுச்சு. நேச்சர் வின்ஸ் அகைன். இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் வேர்ல்டுல மார்ஸுக்கு டிராவல் பண்றோம், ஸ்பேஸுக்கு டிராவல் பண்றோம், நிலாவிலே இடம் வாங்குற அளவுக்கு டெவலப் ஆயிட்டோம். அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி ரேஸ்ல நம்ம தான் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக நிறைய கண்ட்ரிஸ் போட்டி போட்டுட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏஐ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பிளஸ் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு மைனஸும் இருக்கு. ஏன்னா இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு மேசிவ் எனர்ஜி கன்சப்ஷன் நடக்கும், ஹை வாட்டர் யூசேஜ், அண்ட் இதனால ஏற்படக்கூடிய இ வேஸ்ட்னால சாயில் எரோஷன் அண்ட் பொல்யூஷன் சொல்லி நம்ம ஃபியூச்சரே பாதிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஏஐனால நடக்க போகுது. டைட்டனுடைய ட்ராஜடி நமக்கு ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். கிரேட்டஸ்ட் டேஞ்சர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கிடையாது, என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு பணம் மட்டும் தான் டார்கெட், பூமியை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு யோசிக்கிற சில மனுஷங்களுடைய மைண்ட் செட் தான். ஹியூமனுடைய கியூரியாசிட்டி வித்தவுட் ப்ராப்பர் காஷன் டிஸ்கவரியை டிசாஸ்டரா மாத்திரும். அதுக்கு டைட்டன் சப்மர்சிபிள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் இன்னைக்கு தான் ஓஷன் கேட் டைட்டனுடைய அந்த ட்ராஜடி நடந்தது அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.